ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ரெசலங்காட். அண்ட் ஆல்சோ ஞாயிற்றுக்கிழமை நல்ல பெரிய லென்த் வீடியோவாக போகலான்னு நினச்சேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரைன்ஸோட கிளாஸ் இந்த பாரிஸ் பிளான்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக வந்து கெரியன் காஸ்டோட கான்ட்ராக்ட் ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்திருக்கு. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெசலங்காட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ரைட், ஓகே. நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பொறுங்கி கரண்ட் டபிள்யூடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவை ரெண்டு ரெசல்மேனியாவை செப்பரேட்டாக நடத்தலாம்ன்ற மாதிரி பிளான் போட்டிருக்காங்கன்றதை டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் அப்டேட் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெரியன் காஸ்ட் ரிலேட்டட் தான். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கெரியன் காஸ்ட்க்கு இந்த வீக்கோட வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எண்ட் ஆக போகுதுன்றதை பார்த்துருந்தோம். அதை முன்னேட்டு இப்போ வரைக்கும் கரண்ட்டாக டபிள்யூ சைட்லேருந்து அவங்களுடைய ப்ரீ பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக டபிள்யூ கரண்ட்டாக வந்து நம்ம கெரியன் காஸ்ட் அண்ட் ஆல்சோ ஸ்கேலட் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அலுமினி செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அலுமினி செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க ரிலீஸ் ஆன ஸ்டார், அது மட்டும் இல்லாமல் டபிள்யூ போன எல்லா ஸ்டார்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபீச்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. அலுமினி செக்ஷனில் டபிள்யூ போன எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனில் இருப்பாங்கன்றது. அவ்வளோதான். கெரியன் காஸ்ட் போயிட்டாரான்ற மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல இன்சைடர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன்சைடர்ஸ் அவங்க சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக பிடபிள்யூ இன்சைட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக கெரியன் காஸ்ட்க்கு ஸ்கேலட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த டேபிள் டபிள்யூ இப்போ வரைக்கும் கரெக்டாக ஒரு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்களாமா. ஏட் இன்னும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுவாங்கன்ற மாதிரி எந்த ஒரு சைட்லையும் வரல. இப்போ வரைக்கும் டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ சைட்லேருந்து கெரியன் காஸ்ட்க்கு ஸ்கேலட்டுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா நியூ கான்ட்ராக்டாக வந்து அவங்க வச்சிருக்காங்கன்றத நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேபி கெரியன் காஸ்ட் ஸ்கேலட் டபிள்யூ வந்தால் நல்லா. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜெலி ரோல் ரிலேட்டட் தான். ஸ்ப்ரிங் கண்ட ஜெலி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் அவருடைய டபிள்யூ டெபியூட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போயிருப்பாரு. இப்போ வரைக்கும் கரெக்டாக ஜெலி ரோல் பார்த்தீங்கன்னா அதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரெக்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோடைய ஸோ வாட் யூ வாண்ட் டாக் அபவுட் பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஜெலி ரோல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்ட்ட போய் இந்த மேட்ச்சில் நான் தோக்கணுன்றதை ரெக்வஸ்ட் பண்ணாராமா. ஜெலி ரோலை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ட்ரிபிள் ஹெச்ட்ட போய் அப்ரோச் பண்ணாராமா. இந்த மேட்ச்சில் ஆக்சுவலி நம்ம பார்த்துருந்தோம் ஓஜி பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஜெல்லி ரோலையும் நம்மளுடைய ரேண்டிட்டையும் ஜெயிக்க வைக்கலாம் தான் பிளான் போட்டிருந்தாங்கன்றத சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்மளுடைய ஜெல்லி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வாலண்டியராக போய் இந்த மேட்ச்சில் நான் தோக்கணும், தோத்தா தான் ப்ராப்பர் ஸ்டோர் லைன் வைஸ் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எப்போயுமே ஒரு செலிபிரிட்டியாக இருந்து வர்றன்றதான் வேறு விஷயம். பட் இருந்தாலும் நான் இந்த இடத்துல புதுசாக ஒரு ஃபீல் வரும்போது ஒரு லாஸோட ஆரம்பிக்கிறேன்றதை ஜெல்லி ரோல் தான் நம்மளை ட்ரிபிள் ஹெச்ட்ட போய் அப்ரோச் பண்ணாராமா. அதனால தான் இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தோக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல பிளான்ஸ் சேஞ்ச் பண்ணாங்கன்றதை ஜெல்லி ரோல் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட வாய்ஸ் மேன் பால் ஹேமன் ரிலேட்டட் தான். வரைக்கும் கரண்ட்டாக பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா கெரியன் காஸ்ட் பற்றி பேசியிருக்காரு. ரீசெண்டாக அரியல் ஹெல்வானி ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆயிருந்தார் பால் ஹேமன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். குறிப்பாக ப்ராக் லெஸ்னரை பற்றி வந்து பேசியிருந்தாருன்றதை டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருப்போம். அதை நான் காலில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அதில் என்ன பேசியிருக்காருன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக கெரியன் காஸ்ட்டை பற்றி பார்க்கும்போது கெரியன் காஸ்ட்டை நான் நேரில் பார்க்கும்போது அவர் வந்து ஸ்டீவ் ஆஸ்டின் மாதிரியே இருக்கான்றதை வந்து நம்மளுடைய பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. கெரியன் காஸ்ட்டோடைய அந்த பொட்டன்ஷியல், அந்த மொமெண்டம்லேருந்து எல்லாம் பார்க்கும்போது ஒரு மிரரில் வச்சு பார்த்தோம்னா ஆப்போசிட்டில் ஸ்டீவ் ஆஸ்டினே தெரிவார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஆளு தான்றதை நம்மளுடைய கெரியன் காஸ்ட்டை பற்றி நம்மளுடைய பார்லிமெண்ட் பார்த்தா சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே என்னடா நம்ம வாய்ஸ்மேனுக்கே பிடிச்சிருக்கு, உங்கள் டபிள்யூ உங்களுக்கு பிடிக்காதடான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நாலாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் ரிலேட்டட் தான். செப்பரிங்க கரெக்டாக ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருப்பார். ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் ஜான்சனா போட்டு பிறந்திருந்தார். அண்ட் ஆல்சோ எல்லாரும் அப்கமிங் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஜான்சனாக்கும் ப்ராக் லெஸ்னருக்கான மேட்ச் தான் அப்கமிங் பேப்பரிஸில் இருக்குன்ற மாதிரி பார்த்துருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜான்சன் வர்சஸ் லோகன் பாலுக்கான புக் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபேன்ஸ் பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போட்டு திட்டிகிட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மேட்சை முடிச்சு விட்டானுங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போர்லாம் அடிக்காது, நல்லா மேட்சை என்டர்டெய்னிங்காக கொடுப்பாங்க. பட் சீனாவோட ஃபைனல் ஃபேஸ்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபேவரேட்டாக ஒரு பழைய ஆப்போனன்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு புக் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு புது மேட்ச் அப்போ பார்க்கலாம். சரி, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டேன். பிறகு கண்டா ப்ராக் லெஸ்னர் சைடு வந்தோம்னா, ஸோ ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 2023 சம்மர் ஸ்லாமில் ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் கோடி ரோட்ஸ் கூட. அதுக்கப்புறமா 2024 ஃபுல்லாக வந்திருக்க மாட்டார், 2023 பாதி வந்திருக்க மாட்டார், இந்த வருஷம் பாதியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்க மாட்டார். இவரோட ஆப்சன்ஸ் இருந்துச்சுல. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கான்ட்ராக்ட் ஸ்டில் அலைவில் தான் இருந்திருக்கு. அவர் கான்ட்ராக்டில் அலைவ் மட்டும் இல்லாமல் டபிள்யூயும் சரி டிகேவும் எந்த இடத்துலையும் நம்ம ப்ராக் லெஸ்னரோட கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணலன்றதை சொல்லியிருக்காங்க. ஸ்டில் அவர் அந்த பல கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருந்தாலும் ஸ்டில் அவரோட கான்ட்ராக்ட் இருக்க தான் இருந்திருக்காம. அண்ட் ஆல்சோ அவர் கான்ட்ராக்ட் இருக்கும்போது சரி பல மில்லியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்கன்றதை நிறைய இன்சிடென்ட்ஸ் பற்றினா சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரெஸ்லிங் அப்சர்வரே பற்றின இதை பற்றி பேசியிருக்காரு. அவருடைய கான்ட்ராக்ட் எதுவும் டெர்மினேட் ஆகலை. அவருடைய ஆப்சன்ஸ் அப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் அமௌண்ட்லாம் சேலரிலாம் பெற்றுக்கிட்டு தான் இருந்தாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆறாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளே சோலோ சிக்காவை ரிலேட்டட் தான். ஸோ மை ஃபேமிலி ட்ரீ ஸ்டேபிளோடைய லீடராக இருக்கிற சோலோ சிக்காவை வரைக்கும் கரெக்டாக பேசியிருக்காரு. சோலோ சிக்காவை ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசல் ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை என்ன பேசியிருக்காருன்னா, நீங்கள் பிளட் லைன் ஸ்டோரி லைனில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்க, பட் இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் முடியலைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இன்னிங்ஸ் பைஸ் போய்கிட்டு இருக்கும்போது இது ஒரு தேர்ட் இன்னிங்ஸாக இருக்க போதுன்றதான் நம்மளுடைய சோலோ சிக்கா சொல்லியிருக்காராமா.
இல்லாமல் அப்கமிங் அவர் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த இந்த பாட்காஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ சோலோ சிக்கா என்ன சொல்லியிருக்காருன்னா, பிளட் லைனை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் எண்டு கேம் கிடையாது. ஸோ பிளட் லைனோட ஸ்டோரி லைன் இன்னும் முடியலை, இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் பிளட் லைன்லேயே பார்க்க வேண்டியது இருக்குன்றது சோலோ சிக்காவை பற்றி நான் பேசியிருக்காருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெட்ரோல்லாம் தீந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா, இன்னும் ஸ்டாக் இருக்குன்றதை பேசியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா கடைசி 2 மெயின் அப்டேட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ மெயின் அப்டேட்ஸ் பார்க்குறது முன்னாடி இப்போதைக்கு கரண்ட்டாக நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து ஸோ ஸ்டோரி லைனுக்காக ChatGPT நிறைய ஹெல்ப் கேட்டுக்காருன்றதை நிறைய அப்டேட்ஸ் பார்த்து நான் அந்த செக்மெண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருப்போம். அதையும் நான் காலில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த மறக்காமல் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி. ஸோ மெயின் அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஃபினிஷிங் லீடர் ஜான் சினா ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரண்டாக ஜான் சினாக்கு ஒரு 10 டேட்ஸ் ப்ளஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்குன்றதை பார்த்துருந்தோம். ஸோ அவர் ஒரு 10 appearance தான் இதுக்கு மேலே கொடுக்க போகிறாருன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஜான் சினாவோட லாஸ்ட் மேட்ச் என்னவா இருக்கும்ன்ற மாதிரி அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஜான் சினாவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு PLEயில் அவரோட கடைசி மேட்ச் இருக்காதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இதை பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணால் தான். ஸோ டிசம்பர் மந்தில் எந்த ஒரு பேப்பரையும் பார்த்தீங்கன்னா இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லாஸ்ட் மேட்ச் வந்து ப்ராபப்ளி ஒரு PLEயில் இருக்காதுன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டாக தான் இருக்கும்ன்றதை வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தான் எனக்கு புதுசாக இடிக்குது. ஏன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் அது ஒரு லைவ் ஈவெண்ட் மாதிரி தான், ஒன்றும் கிடையாது, சும்மா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. மற்றபடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஒரு லைவ் ஈவெண்ட் தான். இதில் ஏன் போய் ஜான் சினாவுக்கு ஒரு லாஸ்ட் மேட்சை கொடுக்குறாங்கன்றது தான் என்னோட ஒப்பீனியன். இதுக்கு டீசெண்டாக ஒரு ராய் எபிசோடு ஸ்மாக்டவுனில் கூட வச்சிடலாம். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஏன் புக் பண்ணுறானுங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. ஆல்ரெடி கோல்ட்பர்க்குக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஒரு ஃபேட் ரிட்டையர்மெண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பானுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்சனுக்கு இதை பண்ணலான்னு பண்ணுறானுங்க. பட் இது வந்து சத்தியமாக ஒர்க் அவுட் ஆகாது. என்னை பொறுத்தவரைக்கும் ப்ராபப்ளி ஒரு பேப்பர் வியூவில் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஸோ WWE பொறுத்தவரைக்கும் ஒரு பேப்பர் வியூ நடத்துகிறதா பெரிய விஷயம் உங்களுக்கு. ஸோ ஒரு டிசம்பர் மந்தில் ஒரு பேப்பர் வியூ வச்சு அந்த பேப்பர் வியூவில் ஜான்சனுக்கு எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ப்ராபப்ளி இதை ஒத்தி ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் இருக்குல்ல, அது ப்ராபப்ளி டிசம்பர் 13 வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலாம்ன்றதை சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் லைக்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெஃபர் பண்ணுறாங்களாமா. ஸோ அந்த டிசம்பர் 13 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான் சினாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச் அப்போ கொடுக்கலாம். அதுவும் ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் கொடுக்கலாம்ன்ற மாதிரி WWE பிளான் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு வேணாம்னு தான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது மெயின் ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய OTC ரோமன் ரைன்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக ரோமன் ரைன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இந்த பாரிஸில் மேட்ச் இருக்க போதுன்றதை பேசி தனி செக்மெண்ட்டாக போய் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதையும் நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா காலில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. மன்னிச்சுக்கோங்க, ரொம்ப ப்ரொமோஷன் பண்ணேன். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரைன்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர் வருவார்ன்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது ஸோ கிளாஸ் இந்த பாரிஸில் அவருக்கு மேட்ச் இருக்கும்ன்றதை நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்கன்றதை பேசியிருந்தேன். இப்போதைக்கு கரண்ட்டாக கிளாஸ் இந்த பாரிஸில் என்ன பிளான்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ கிளாஸ் இந்த பாரிஸில் ரோமன் ரைன்ஸ் ப்ராபப்ளி வந்து TV ஆஃப் போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் காட்ட போகிறாங்களாமா. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ WWE வந்து ரோமன் ரைன்ஸை TV ஆஃப் போக வைக்கலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாமா. அதாவது கிளாஸ் இந்த பாரிஸில் மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறார்ல, அந்த மேட்ச்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு TV ஆஃப் போகிற மாதிரி அவரை ஒரு இன்ஜூர் பண்ணி அனுப்புகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாமா. அது ப்ராபப்ளி வந்து பார்த்தா பிரான்சன் ரீட் கூட தான் மேட்ச் இருக்கும்ன்றது சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிரான் பெர்கர் கூட மேட்ச் பண்ணுறதுன்றது இது ஒரு ஃபியூச்சர் ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா WWE பார்த்து வச்சிருக்காங்க நம்ம. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் கூட இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணல. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் கூட வைக்க மாட்டாங்க. செத்ரான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசில்மேனியா மேட்ச் அப்போ தான் வைக்கலான்ற மாதிரி WWE பிளானிங்கில் இருந்தாங்க. ஆக்சுவலி சம்மர்ஸ்லாம் இல்லைனா ரெசில்மேனியா அந்த 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸுக்கும் செத்ரான்ஸுக்கும் மேட்ச் வைக்கலான்னு பார்த்தாங்க. சம்மர்ஸ்லாம்லேயே நேரம் கேட்டல, ரெசில்மேனியாலே நேரம் கேட்டல. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் ரெசில்மேனியா இந்த ஃபியூட்டர் டெவலப் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். அது இன்ன வரைக்கும் இப்போதைக்கு ரோமன் ரைன்ஸுக்கு யாருக்கு மேட்ச் கொடுக்கலான்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பிரான்சன் ரீட் சும்மா தானே இருக்காரு. ஸோ ப்ராப்ளி பிரான்சன் ரீட் கூட மேட்ச் கொடுக்கலாம், இல்லைனா இது ஒரு டாக் டீம் மேட்சாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம பார்த்துருந்தா CM பக்கம் LA Knight வேறு இருக்காங்க. ஸோ இவங்க ஃபேக்ஷன் கூட மேட்ச் அப்போ கொத்துக்கலாம். மேட்ச் இருக்கட்டும், என்ன நடந்தாலும் ஸோ கடைசியாக கிளைமேக்ஸில் ரோமன் ரைன்ஸ் TV ஆஃப் போகிற மாதிரி தான் வந்து கிளாஸ் இந்த பாரிஸில் காட்ட போகிறாங்கன்றத நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.